என் பிரியமான பிள்ளைகளே, உங்கள் இருதயங்களில் பாரத்துடனும் கலக்கத்துடனும் இருப்பதை நான் அறிவேன். உங்கள் சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக இருப்பதாகவும் காரியங்கள் ஒருபோதும் மாறாது என்றும் நீங்கள் நினைக்கலாம். ஒருவேளை எதிர்காலம் இருண்டு இருப்பதாகவும் நம்பிக்கைக்கான ஒளிக்கீற்று இல்லை என்றும் உணர்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன், காரியம் மாறுதலாய் முடியும். நான் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த தேவன். என் கரத்தில் சகல அதிகாரமும் உண்டு. உங்கள் கண்ணீரை நான் காண்கிறேன். உங்கள் பாரத்தை நான் உணர்கிறேன். உங்கள் வேதனையை நான் அறிகிறேன். எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த என் ஜனங்களை நான் விடுவித்த தேவன் அல்லவா? செங்கடலை இரண்டாகப் பிளந்து அவர்களுக்கு பாதை அமைத்த தேவன் அல்லவா? வனாந்தரத்தில் மழை பொழிவித்து அவர்களை போஷித்த தேவன் அல்லவா? உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்ய நான் வல்லமையுள்ளவர். உங்கள் காரியங்கள் தலைகீழாக மாற என் வார்த்தை போதும். நீங்கள் எதிர்பாராத வழிகளில், நீங்கள் நினைத்து பார்க்காத உயரத்தில் உங்களை நான் உயர்த்துவேன். நம்பிக்கை கொள்ளுங்கள். எனக்குள்ளே விசுவாசம் வையுங்கள். உங்கள் பாரங்களை என் பாதத்தில் இடுங்கள். உங்கள் கவலைகளை என்னிடம் கொடுங்கள். நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்னில் சார்ந்து கொள்வதும் என் அன்பில் நிலைத்திருப்பதும் மட்டுமே. இருள் அகன்று ஒளி பிறக்கும். அழுகை மாறி ஆனந்தம் வரும். தடைகள் உடைந்து பாதைகள் உண்டாகும். என் நாமம் மகிமைப்படும்படியாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை நான் எழுதுவேன். பயப்படாதீர்கள், நான் உங்களோடு இருக்கிறேன். உங்கள் காரியங்கள் நிச்சயம் மாறுதலாய் முடியும். என் சமாதானம் உங்கள் இருதயங்களில் நிலைத்திருப்பதாக.